ராஜ வித்யா ராஜ குட்டிய யோகம் ராஜ குட்டிய நீ என் மேல பொறாமை கொள்ளாத. அதனால எதை அறிஞ்சா வந்து இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்குமோ அதை நான் வந்து சொல்றேன். ஏன் பொறாமை இல்லாதவன்னு சொல்றாங்க. நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னா, இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு ஆள் வந்து குரு சாணத்துன்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு குரு மேலே ஒரு சீடர் வந்து பொறாமையோட இருந்தா அப்படின்னா என்ன மைண்ட் செட் இருக்குன்னா அவரோட நம்ம பெருசா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளோட ரிசீவிங் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் பெரியவங்களுக்கு தெரியாத என்ன சென்ஸாக நான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த வித்தை வந்து ராஜ வித்தியம். வித்தைக்கு எல்லாம் தலையாயது. அதான் வந்து ஹெட்டிங்லேயே வந்து ராஜ வித்தியா. இது ரகசியத்துக்கு எல்லாம் ரகசியமானது. ரகசியத்தை ரொம்ப தலைமையானதுன்னு சொல்றாரு. அதனால வந்து ராஜ வித்தியை வரும். இது என்ன சொல்றாருன்னா, இந்த ரகசியம் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி நினைச்சக்கூடாதுக்காண்டி பகவான் அடுத்தது ரிப்ளை பண்றாரு. இது வந்து எளிதானது, ரொம்ப செய்வதற்கு எளிது, நிரந்தரமானது, தர்மத்தோடு கூடியது, தூய்மையானது, உணரக்கூடியது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் எப்படி ஆரம்பிக்காருன்னா, நம்பிக்கை இல்லாதவர்கள் என்னை அடைய முடியாதுன்னு ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நம்ம பகவான் சொல்றாரு. ஃபெய்த் இஸ் கிரேட்டர் தேன் ரிலிஜியன் காட்னு சொல்றாரு. ஏன்னா அடிப்படையே வந்து அதான் நம்பிக்கை இருந்தாதான் இந்த சரணாகதி வரும். ரமணரோட சொல்லும்போது சொல்றாரு, முதல்ல ஃபர்ஸ்ட் சரணாகதி வந்து முழுசா பண்ண முடியாதாலும் பகுதி சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு. நம்பிக்கை கூட கூட தான் வந்து பகவான் பார்த்துக்குருவான் அப்படின்னு பூர்ண சரணாகதி வரும். ஸோ அதனால முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அவங்க வந்து என்னை அடைய முடியாது. அவங்க வந்து இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில அப்படியே சிக்கிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, பகவான் வந்து நான் வந்து பகவான் உருவமாக இருக்கான், அருவமாகவும் இருக்கான், அருவுருவமாகவும் இருக்கிறான். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நான் இதுவரையும் வெளிப்படுத்தாத உருவம் மூலமா இந்த உலகம் முழுவதும் நான் வியாபித்து இருக்கிறேன். எல்லா உயிரினங்கள்லையும் நான் இருக்கிறேன். ஏன்டையும் வந்து எல்லா உயிர்களையும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் என்ன சொல்றாருன்னா, ஆனால் உயிர்களில் பகவான் இருக்கும்போது அங்கே வந்து அடங்கி இருப்பதில்லை. அது வித்தியாசம் இருக்கு ரெண்டும். அதாவது பகவான்கிட்ட உயிர்கள் இருக்கிறப்ப வந்து அது பகவானோட கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் பகவான் வந்து நம்மள்கிட்ட இருக்கிறப்ப வந்து அவன் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லை.